வெல்கம் டு அகிலன் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான பன்னீர் சாண்ட்விச். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பன்னீர் சாண்ட்விச் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பிரெட் எடுத்திருக்கேன், ரெட் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன், மயோனைஸ் எடுத்திருக்கேன், பன்னீர், கேரட், பிக் ஆனியன், கேப்சிகம், பெங்களூர் டொமேட்டோ. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடாயிருச்சு. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. சூடாயிருச்சு. இப்போ ஆனியனை போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. உப்பு போட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா வணங்குறதுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். கிளறி விட்டுக்கோங்க. கேப்சிகம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ டொமேட்டோ போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கோங்க. இது நல்லா குக் ஆகட்டும். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. காய் வணங்குறதுக்கு நல்லா சால்ட் போட்டையும் உங்களுக்கு காய் நல்லா வணங்கிரும். நல்லா வணங்கட்டும்னு பார்க்கலாம். கேரட் தக்காளி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க பன்னீரை. பன்னீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீர் நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது சாஸ் ஆட் பண்ண போறோம். மயோனைஸ் எடுத்திருக்கேன். ரெட் சில்லி சாஸ் மயோனைஸ் ஆல்ரெடி நம்ம சேனல் போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்க போய் பார்த்துக்கோங்க. ரெட் சில்லி சாஸ் ஊத்துறேன். ரெட் சில்லி சாஸ் ஊத்திக்கோங்க. ரெட் சில்லி சாஸ் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மயோனைஸ் ரெட் சில்லி சாஸ் உங்களுக்கு ஊத்தும் போது உங்களுக்கு இது ஒரு ஃபிளேவர்ல கொடுக்கும். இந்த ஃபிளேவர் நல்லா இருக்கும். ஸ்வீட் அண்ட் ஸ்பைசினஸ் கொடுக்கும். இது ஆட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, நல்லா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, மயோனைஸ் ரெட் சில்லி சாஸ் ஊத்தி மிக்ஸ் பண்ணி ஊத்தி நல்லா கிளறி விட்டேன். நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பிரெட்டை டோஸ்ட் பண்றதுக்கு பிரெட்டை வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் இப்படி பிரெட்ல எல்லா பக்கம் அப்ளை பண்ணுங்க. இங்க பாருங்க, நான் ஸ்டஃபிங் பிரெட் மேல எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு பிரெட்டை எடுத்து இது மேல வைங்க. இப்படி நல்லா அழுத்தி விடுங்க. இப்படி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்ப திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா பிரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு பிரெட் தீஞ்சிரும். லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க. அடுத்து ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சுவையான சாண்ட்விச் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணலாம். பை பை.